அப்ப தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, தாவேகா எம்எல்ஏ, தாவேகா போலீஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்க. என்ன டிராமா? குதிரை பேரம். குதிரை பேரம் யார் நடத்துறா? தாவேகா தான் நடத்துறா. அது மாதிரி ஒரிஜினலா அதிமுகவை செங்குத்தாக பிளக்கிறார்கள். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ராஜினாமா செய்ய சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குதிரை பேரம், நீங்க கழுதை பேரம், நீங்க இப்ப திமுக செஞ்சதுக்கு என்ன பேரம்னு வைக்கலாம் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள். ஸ்டாலினுக்கு இது தேவையாங்கிறான். திமுக காரன் சொல்றான் தலைவர் சரியில்லை. திமுக தலைவர் ஏன் தெரியல? அன்னைக்கே பிடிச்சவங்கள பூரா முட்டி தட்டி இருந்தா கட்சியே நடத்தாம ஓடி போயிருப்பாங்கல்ல, காணா போயிருப்பாங்கல்ல. உள்ளாட்சி தேர்தல் வருது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. இது மாதிரி குதிரை பேரம் நடத்ததா தகவல் வருது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்ல, குதிரை பேரம் நடத்துகிற திமுகவே குதிரை பேரத்தை பற்றி பேசலாமா? ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது தாவேகாவினுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் அவரை இளையராஜாவிடம் பேரம் பேசி 35 கோடிக்கு பேரம் பேசினதா 9 பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரோட சகோதரர் பேரெல்லாம் இணைச்சிருக்காங்க. தாவேகா ஒரு சினிமா கம்பெனின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மை கிடையாது. அது ஒரு நாடக கம்பெனி அப்படிங்கிறத இந்த சம்பவம் நிரூபிக்குது. புகாருக்கு உள்ளாக்கப்பட்டவர் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸு, தாவேகாவுடைய இந்த தமிழ்நாடு அரசினுடைய போலீஸு தாவேகா போலீஸ் தான். இப்போ அந்த கட்சியினுடைய, அந்த ஆட்சியினுடைய காவல்துறை தான். அந்த பிரச்சனைக்குரியவராக யார்கிட்ட பேரம் பேசுனாங்கன்னு சொன்னாங்களோ அவரு தாவேகா எம்எல்ஏ தான். பிடிபட்டாங்கல்ல, அதில் அவங்க சொன்ன ஆட்களில் முக்கியமான ஆள் அந்த திருநாவுக்கரசு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊடகங்கள்லேயும் நான் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர், நான் ஒரு சர்வே எடுத்திருக்கேன், அண்ணாமலை வானத்தில் குதிக்க போகிறாரு, தேவதூதரா மாற போகிறாரு, விஜய் 2ஆக கிழிக்க போகிறாரு அப்படின்னு சர்வே சொல்லக்கூடிய ஒரு ஆள், பேமெண்ட் வாங்கிட்டு பேசுகிற ஒரு ஆள். இதான் உண்மையான சர்வேன்னு சொல்ல மாட்டார் அவர். நாங்கள்லாம் லயோலா செட்டுங்க, தாவேகாவுக்கு நான் ஆதரவுங்கன்னு வெளிப்படையாக அவர் யூடியூப்லாம் பேசியிருக்கிறாரு. அப்போ தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, தாவேகா எம்எல்ஏ, தாவேகா போலீஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்க. என்ன டிராமா? குதிரை பேரம். குதிரை பேரம் யார் நடத்துகிறா? தாவேகா தான் நடத்துது. இப்போ இந்த திருடனை பிடிக்கிறதுக்கு விரட்டி ஓடும்போது முன்னாடி ஓடுறவன் தான் திருடன் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அவனும் திருடன் கத்திக்கிட்டு ஓடுனான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரிஜினலாக அதிமுகவை செங்குத்தாக பிளக்கிறார்கள். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ராஜினாமா செய்ய சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்களை தங்கள் கட்சிக்கு வரவழைக்கிறார்கள். யாரெல்லாம் அதிருப்தி விட்டு இருக்கிறார்களோ கட்சியில். இப்போ நீங்கள் டி நகருக்கு 10 வருஷமாக எம்எல்ஏவாக அதிமுக பீரியடில், ஜெயலலிதா பீரியடில் இருந்தவர், இலக்கிய அணி செயலாளராக இருந்தவர், இந்த பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிறைஞ்சிருக்குன்னு பாட்டு எழுதினவர் வி.பி. கலைராஜன், இலக்கிய அணி செயலாளர். அவர் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பின்பு கட்சி நிலைப்பாடுகள் சிதறடிக்கப்படுது, சிதைக்கப்படுது, ஒழுங்கு இல்லை அப்படின்னு அதிருப்தியில் திமுகலும் சேர்ந்தார். திமுக ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவருக்கு முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவர் தாவேகா போயிருக்காரு. இப்போ எல்லா அரசியல் கட்சியிலும் என்ன பண்ணுவான்னா, யாரெல்லாம் பதவி கிடைக்கலையோ, யாருக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்கலையோ, யாரெல்லாம் அதிருப்தி விட்டுருக்காங்களோ, இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு பந்திக்கு போனீங்கன்னா கூட பந்தியில் இடம் பிடிக்க முடியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பானா இல்லையா? பெரிய கூட்டமாக இருக்குன்னு வச்சுங்க. ஆமாம், கண்டிப்பாக. நினச்ச கூட்டம் நம்ம 2000 பேருக்கு பிளான் பண்ணியிருந்தவங்க 5000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கூட்டம் அலம்போகும்.
சாப்பிட்ற இடத்துல வந்து பின்னாடி முதுகுக்கு முன்னாடி 2 பேர் நிற்பான் சில பந்திக்கு போனோம்னா. அப்போ அவங்கள கடைசி பந்தியில் அப்பளத்தை காணோம், பாயசத்தை காணோம், சிக்கன் பீஸ் வைக்காமல் போயிட்டாங்க, பீஸ் இல்லாத பிரியாணி கொடுத்தாங்கன்னு கோவப்படுறாரு காணா இல்லையா? இருக்காங்க. அப்போ அதிகார மையத்தில் யாரெல்லாம் பங்கேற்பு செய்ய முடியாதவர்கள் இருக்கிறார்களோ, வர முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்கும்ல, பூரா தட்டி தூக்குறாங்களா இல்லையா? அப்போ ஒரிஜினலாக நீங்கள் வந்து குதிரை பேரை நடத்தக்கூடியவங்க, ஒட்டக பேரை நடத்தக்கூடியவங்க, கழுத பேரை நடத்தக்கூடியவங்க யாருன்னா டிவிக்கு தான். சார் நம்ம திமுகவுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை, நீங்கள் இத்தனை பேரம் சொல்கிறீங்க, ஆனால் சொல்லக்கூடியவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குதிரை பேரம், நீங்கள் கழுத பேரம், நீங்கள் இப்போ திமுக செஞ்சதுக்கு என்ன பேரம்னு வைக்கலாம் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள். நான் கேட்குறது என்னன்னா, திமுகவுக்கு இப்போ என்னங்க அவசியம் இருக்குது? சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு, அதற்கு வந்து மாற்றி வாக்களிப்பதற்கு 35 கோடி ரூபா கொடுக்க போகிறான் அப்படி என்ன? சபாநாயகரை மாற்றி திமுகவுக்கு என்ன ஆதாயம்? சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவர் தானே பேசி எதிர்கட்சிகள் பேச மறுக்கிறார், பேச விட மாட்டேங்கிறார் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் குற்றம்ல சாட்டுறாங்க. சட்டப்பேரவையில் பேசலைன்னா வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட போய் பேட்டி கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு என்னங்க என்ன நான் கேட்குறேன், பேச விடலைன்னா அந்த குரல் விலை வந்து அடைபட்டு விடும் என்கிற காலத்துல நம்ம இருக்கான். எல்லா தெருவுக்குள்ளேயும் முட்டுச்சந்திலாம் வந்து இன்னைக்கு யூடியூப் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் ஊடகங்களுக்கு பஞ்சமான காலத்துலையா நம்ம உட்காந்துருக்கான். திமுகவுக்கு அவங்க செய்தியை பரப்புறதுக்கு ரொம்ப பெரிய டாப் 10 சேனல்களில் ஒன்றா இருக்க முதன்மை சேனலாக இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட கிராமத்துக்காரங்க வந்து கேபிள் டிவி இன்னும் சொல்ல மாட்டான், கேபிள் டிவிக்கார் வசூல் பண்ணிட்டு போனார், மாத கட்டணத்தை வந்து வந்துட்டு போனார் அப்படி சொல்லவே மாட்டேன். சன் டிவிக்கார் வந்தாருங்கிறான் கிராமத்தில். அப்போ எவ்வளோ ரீச்சான தொலைக்காட்சியை நடத்துகிறாங்க சன் டிவின்னு. எத்தனை தொலைக்காட்சி, எத்தனை ஊடகம், தினகரன் மாதிரி எத்தனை பத்திரிகை நடத்துகிறாங்க, முன்னணி நாளிதழ்களை நடத்துகிறாங்க, முன்னணி தொலைக்காட்சி நடத்துகிறாங்க. எல்லா ஊர்கள்லையுமே அவங்களுக்கு கட்சிக்கு கிளை செயலாளர் இருக்காங்க, நகர செயலாளர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு யூடியூப் இருக்கும், எவ்வளோ ஐடிவிங்க இருக்கும், எவ்வளோ ஆளுங்கட்சி. ஒரு முறை 2 முறை கிடையாது, 6 முறை அதிகாரத்தில் அமர்ந்த கட்சி. இதெல்லாம் புதுசாக வந்து முறையாக வந்து ஆட்சி அதிகாரத்தை பார்த்தவங்களா திமுக காரங்க? சட்டப்பேரவையில் பேசலைன்னா மக்கள் மன்றத்தில் பேச போகிறான், பொதுக்கூட்டம் போட்டு மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், பேசுவான். இது ஒரு விஷயமான்னு நான் கேட்குறேன். ஓகே சார், அதுவும் இல்லாமல் 10-12 எம்எல்ஏக்கள்கிட்ட வந்து பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா, தாவேக்காவோட இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்காக கரூரில் வச்சு சதி திட்டம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இருக்குது. அது ஏன் எழுப்புறாங்க தெரியுமா உங்களுக்கு? கரூருக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ செந்தில் பாலாஜியை வில்லனாக்கினா தான் நம்ம ஹீரோவாக முடியும். தாவேக்காவுக்கு ஏதாவது ஒரு தீங்கையாவது முதலமைச்சராக இருந்தபோது மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு சிறு துரும்பையாவது அவர்கள் மீது ஏதாவது ஒரு சிறு எதிர்ப்பையாவது காட்டியிருப்பாரா? நெரிசல் மரணத்தில் 41 பேர் நசுங்கி செத்து பெண்கள் குழந்தைகள்லாம் உயிரை விட்ட போது தப்பிச்சு ஓடுனவன் பூரா தாவேக்காரன், நிவாரண பணிகள் செய்தவர்கள் எல்லாம் திமுக காரன், கண்ணீர் சிந்தினதிலிருந்து அவர்களுடைய காயத்துக்கு மருந்து போட்டதில் இருந்து அவர்களுக்கு உடனடி நிவாரணத்துக்கு உதவிக்கு ஓடோடி வந்தவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் எல்லாருமே திமுககாரன். அப்போ கூட அவர் என்ன பேசுகிறாரு? தாவேக்காரன் கூட சொல்லாத ஒன்று சொன்னார். யாராவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா அப்படின்னு யார் சொன்னா? எந்த தலைவன் விரும்புவான்? எந்த தலைவனாவது விரும்ப? இது யார் சொல்லணும்? விஜய் தான் சொல்லணும், ஆதவர்ஜுனா தான் சொல்லியிருக்கணும், அருண்ராஜ் தான் சொல்லியிருக்கணும், ஆனந்தான் சொல்லியிருக்கணும். யார் சொன்னா? ஸ்டாலின்ல சொன்னாரு. ஸ்டாலினுக்கு இது தேவையாங்கிறான். திமுக காரன் சொல்றான் தலைவர் சரியில்லை. திமுக தலைவர் ஏன் சரியில்லை? அன்னைக்கே பிடிச்சி அவங்கள பூரா முட்டி தட்டி இருந்தால் கட்சியே நடத்தாமல் ஓடி போயிருப்பாங்கல்ல, காணா போயிருப்பாங்கல்ல. யாருமே பிடிக்காதப்பயே ஒளிஞ்சிக்கிட்டவங்க தாவேக்காரங்க தான். இல்லை, அதாவது போலீஸ் பிடிக்க வரும்போது ஒளிஞ்சவனா பார்த்துருக்கான். போலீஸ் பிடிக்க வரும்னு நான் ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒளிஞ்சவங்க அவங்க எல்லாருமே. தாவேக்காரன் எவ்வளோ பெரிய மாவீரன்னா ஒருத்தன் கூட ஸ்பாட்டில் கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஒரு ஊடகவியலாளருக்கு பதில் சொல்வதற்கு கூட ஒருவனுக்கு கூட துணிச்சல் கிடையாது, தைரியம் கிடையாது, ஆண்மை கிடையாது, ஆற்றல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. இப்போ வீரம் பேசுகிறாங்க, போலீஸ் இருக்கு, அதிகாரம் இருக்கு, இவங்களே ஆளை செட் பண்ணி ஆளை தூக்குறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதை. ஏன் கதை சார்? அமைச்சர் நீங்கள் செய்கிற தவறை மறைப்பதற்கு தேவைப்படுகிறது. அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு மேடையில், கரூருக்கு எனக்கும் பெரிய கணக்கு இருக்கு, அதை முடிக்காம விட மாட்டேன். அதாவது திமுக அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு நம்ம குடும்ப உறவுகளை கொண்டிருக்காங்க. ஆமா, அப்படி குற்றச்சாட்டு சொல்றேன். காவல்துறை மீது ஒருத்தர் வந்து கொலைப்பழி சாட்டுறாரு, திமுக மேலேயும் கொலைப்பழி சாட்டுறாரு, காவல்துறை மேலேயும் கொலைப்பழி சாட்டுறாரு. அப்ப காவல்துறைங்கிறது என்ன கூலிப்படையா?
ஒரு போலீஸ் அனுப்பி எல்லாரையும் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன், இப்போ தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் பொதுமக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டேன் நம்ம பார்த்தோம். அது மாதிரி யாரும் நடந்துச்சாங்க? நெரிசல் மரணம் என்பது விபத்து. அந்த விபத்துக்கு காரணம் காலதாமதம். அந்த காலதாமதத்துக்கு காரணம் இந்தா வர்றாரு அந்த வர்றாருன்னு 12 மணிக்கு டைம் கொடுத்துட்டு இவங்களா சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு சாயங்காலம் 6-7 மணிக்கு வந்தது தான் காரணம். 7 மணிக்கு வந்தது தான் காரணம். அப்போ தங்கள் மீதான தவறுகளை மறைப்பதற்கு எப்படி ஆடத் தெரியாதவ தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்லுவாளோ அது மாதிரி தங்களுடைய பிழைகளை, அரசியல் பிழைகளை, குற்றங்களை மறைப்பதற்கு செந்தில் பாலாஜி மேலே பழிய போடு, திமுக மேலே பழிய போடு, காவல்துறை தான் 41 பேரை கொன்னுச்சுன்னு சொல்லு என்று ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை, பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்களா இல்லையா? ஓகே சார், அதாவது பொய் பிரச்சாரம் செந்தில் பாலாஜி மேலே, முன்னாள் அமைச்சர் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளிக்காமல் தலைமறைவுல இருக்காரு. அவரும் அவரோட சகோதரர் இன்னைக்கு வரைக்கும். நாளைக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க திருவல்லிக்கேணி D1 போலீஸ் ஸ்டேஷனில். சரி, அதனால் என்னப்போ அவங்க நீதிமன்றத்தில் ஆஜராக வந்து சரணடைவாங்க. என்ன சொல்கிறேன்னா, காவல்துறையை வைத்து நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் அணுகினீர்கள்னா அவங்க நீதிமன்றத்தை நாட போகிறாங்க. நீ செய்யாத குற்றத்திற்கு வந்து நீங்கள் எதற்காக, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க சினிமா ட்ராமா பண்ணுறாங்க. ஒரு ஆளை வந்து வில்லனா காட்டிட்டு நம்ம தான் ஹீரோன்னு சொல்கிறது தான் சினிமாவுடைய வழக்கம். எல்லா தவறுகளுக்கும் செந்தில் பாலாஜி காரணம், அவருடைய சகோதரர் காரணம், குதிரை பேரத்துக்கு அவர் தான் காரணம் என்று பொய் குற்றச்சாட்டுக்களை திரும்ப 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 பேசுவதன் வழியாக பாமர மக்கள், எளிய மக்கள், சாமானிய மக்கள், அரசியல் ரீதியாக அறியாத மக்களை நம்ப வைப்பதன் மூலமாக, ஏன்னா தாவேக்கால இருக்கிறவனுக்கு பூரா இன்ஸ்டாகிராமை தாண்டி அறிவு கிடையாது. ரீல்ஸ் பார்க்குற ஒரு முழு யூடியூப் வீடியோ பார்க்குற அளவுக்கு பொறுமை கிடையாது. அவன் எல்லாருமே ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கான். அப்போ வந்து என்னென்னா, அந்த குருவிக்கு மூளை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாக தான் இருக்கும் மூளை, பெருசாக இருக்காது. குருவியே சின்ன சைஸ் தான், அதுக்கு இருக்கிற மூளை அதை விட சின்ன சைஸு. இந்த குருவிக்கு என்ன மூளை இருக்குமோ, கோழிக்கு என்ன மூளை இருக்குமோ அந்த மூளையை வச்சுக்கிட்டு தான் இவங்க அரசியல் செய்கிறாங்க. அப்போ எளிதாக ஒரு பொய்யை பரப்பி நம்ப வைக்க முடியும்னா, ஏன்னா பொய் சொல்லி தானே ஆட்சி அதிகாரத்துக்கே வந்திருக்காங்க. அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு வந்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்து தானே சார் வந்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மக்களுடைய அறியாமைன்னு ஒன்று இருக்குல்லங்க, அரியாசனங்களிடத்திலே தான் அரியாசனம் இருக்குது. அதனால் அதை வைத்து கொண்டுலாம் நீங்கள் ரொம்ப நாள் ஓட்ட முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அரசு வழக்கறிஞர்கள் பணி நியமனத்தில் பல கோடி மோசடி நடந்து விட்டது அப்படின்னு யார் சொல்கிறா? தாவேக்காவுடைய வழக்கறிஞர் அணியை சார்ந்தவரை சொல்கிறார். திருவண்ணாமலை வாங்கினவனும் ஓ ஆளு, புகார் கொடுக்குறவனும் ஓ ஆளு அப்படின்னா என்ன லட்சணத்தில் இருக்குது? ஊழல் எப்படி ஒழிப்பிய? விராலிமலையிலேருந்து விஜயபாஸ்கரை கூட்டிகிட்டு வந்து, குட்கா பாஸ்கரை கூட்டிகிட்டு வந்து எப்படா வந்து நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்க? மணல் மாஃபியாவாக இருக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கரை கரூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து எப்படா நீங்கள்லாம் வந்து ஊழலை ஒழிப்பீங்கன்னு கேட்குறானா இல்லையா பொதுமக்களே? ஊழலை யாரை வச்சு ஒழிக்கிறது? கொலகாரனை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவியா? நீ டாக்டரை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவியா? கொலகாரனை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவியா? இல்லைங்க, கொலகாரனும் கத்தி எடுப்பாங்க, டாக்டரும் கத்தி எடுப்பாருங்க. அவர்கிட்ட டாக்டர்கிட்ட இருக்கிற கத்தியை வாங்கி நாங்கள் கொலகாரன்ட்ட கொடுத்துட்டு அவர் ஆப்ரேஷன் பண்ண விளாண்டுருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே பிரசவம் பார்க்குறேன், வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி ஜாகடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க கதை. ஓகே சார், அதாவது 12லேருந்து 15 எம்எல்ஏ கிட்ட பேரம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எம்எல்ஏ, அதாவது அது தாவேக்காவில இருந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ கிட்ட நடந்தது தான் உண்மை. அதை மாற்றி சொல்கிறாங்க இந்த பக்கம். ஓகே, ஒரு எம்எல்ஏ மட்டும், இளையராஜா மட்டும் வந்து அதை புகார் தெரிவிக்கிறார். மீதம் பேசப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள்லாம் யாராக இருக்கும்? அதை நீங்கள் தாவேக்காட்ட தான் கேட்கணும். ஏன்னா யார் பொய்யை உற்பத்தி செய்கிறார்களோ, யார் வந்து பொய்யை பரப்புகிறார்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நடக்காத ஒன்றுக்கு நீங்கள் எப்படி வந்து இது பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு நாட்டுப்புற கதை ஒன்று உண்டு. 2 பேர் அடிச்சுக்கிட்டு போய் பஞ்சாயத்தில் போய் நிற்கிறாங்க. என்னடா பஞ்சாயத்துன்னு கேட்டப்ப, என் வயக்காட்டில் இவன் மாட்டை விட்டு மேய விட்டாங்க அப்படின்னோடனே, அப்படியா, ஏன்டா அவன் வயக்காட்டில் போய் நீ வந்து மாட்டை விட்டு மேய விட்டேன்? அந்த வயல் சும்மா இருந்துச்சுங்க, விளைஞ்சிருச்சுங்க, மாடு போய் தின்றுச்சுங்க. அப்படியா? உன் மாடு எங்கடா? இனிமே தாங்க வாங்கணும். உன் வயக்காடு எங்கடா? இனிமே தான் வாங்கணும். எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டிய? 2 பேரும் கற்பனை பண்ணோம். நான் ஒரு வயல் வாங்க போகிறேன், நான் ஒரு மாடு வாங்க போகிறேன். வயலை வாங்கி என்னடா பண்ண போகிறேன்? விவசாயம் பண்ண போகிறேன். விவசாயம் பண்ணி என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லும் போது, நான் மாட்டை விட்டு மேய விட போகிறேன்னா 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதுதாங்க தாவேக்கா மொத்த வரலாறு. இந்த குட்டி கதை நான் சொன்னேன்ல, விஜய் தான் குட்டி கதை சொல்வாருன்னு கிடையாது, நானும் கூட குட்டி கதை சொல்கிறேன். இந்த குட்டி கதை தாங்க இவங்க வரலாறு. இந்த நாட்டை குட்டியை சோறாக்குறதுக்கான குட்டி கதைகளை இவங்க வச்சுருக்காங்க.
பொய் சொல்கிறது தான் இவங்க வரலாறு. ஓகே சார். அதாவது இந்த பேரத்தில் வந்து கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்று வந்து சதி பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில், குறிப்பாக கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து முதல் கட்டமாக 180 கோடி ஒதுக்கியதாக ஒரு தகவலை சொல்கிறாங்க. தாவேகா கொடுத்துச்சா 180 கோடி? இல்லை, தாவேகா எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசினதுக்கான இதில் நான் என்ன கேட்குறேன்னா, தாவேகா எம்எல்ஏ வாங்கி வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு அது புரியவே இல்லையா. திமுக தாவேகா எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி, நான் என்ன சொல்கிறேன், தன்னிடம் இருந்து திமுகவினுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றவர்களே, கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்களே, தோழமை கட்சிகளாக இருந்தவர்களே எதிர் முகாமுக்கு போகிறேன் என்று சொன்ன போது அரசியல் பண்பாடோடு, நாகரிகத்தோடு, கலாச்சாரத்தோடு போயிட்டு வாங்க, இன்னொரு தேர்தலை நம் சந்திப்பதற்கு நாடு தாங்காது, தமிழ்நாடு தாங்காது, போய் ஆதரவு தெரிவிங்க என்று சொன்னாரா சொல்லலையா? திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் அந்த கூட்டணிக்கு போகிறோம் என்று சொன்னபோது ஸ்டாலின் அவர்கள் மிக நாகரிகமாக நடந்து கொண்டார் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்ல. அப்போ திமுகவுக்கு என்னங்க அவசியம் இருக்குது? நான் கேட்குறது என்னென்னா, இவங்களை விலக்கி வாங்கிறது மூலமாக ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய அவல நிலை திமுக கிடையாது. திமுகவை பொறுத்தவரையில் அது மாபெரும் கட்டமைப்பு கொண்டிருக்கிற கட்சி. அல்ற சில்லறையாக 2 பேர் போவானே தவிர கட்சியினுடைய முதன்மை சக்திகளாக இருக்கிற யாருமே இங்கே போல. ஜெகத் ரட்சகனோட பையன், ஜெகத் ரட்சகன் மகனை யாருக்குங்க தெரியும்? இந்த செய்தி மூலமாக தானே உங்களுக்கு எனக்கும் தெரியும். திமுக ஜெகத் ரட்சகன் போனாதாங்க செய்தி. ஜெகத் ரட்சகன் மகன் போறது எப்படிங்க செய்தியாகும்? திமுகவோட அடையாளமால இருக்காரு ஜெகத் ரட்சகன். அவர் ஒரு அடையாளம் கிடையாது. அவர் என்ன ஜெகரத்சகன் திமுக காரர்? அவர் தொடக்கத்தில் எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்டாரு. உங்களுக்கு அவர் வரலாறு தெரியுமா தெரியாதா? அவர் வந்து தொழிலதிபர். அவர் வந்து ஆழ்வார்கள் ஆய்வு மையம்னு வச்சுக்கிட்டு கம்பன் கழகத்தில் வந்து தலைவராக இருந்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கை முறை வேற. அவர் திமுகவினுடைய அடையாளமா? திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமா? அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் வச்சுருக்கிறவனா திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம்? என்னங்க அதுக்கு ஏதாவது நியாயம் வேணாமா? திமுகவில் இருந்து வருகிறவர்கள்ங்கிறவங்க அது வேற. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த கோட்பாட்டுக்காக, கொள்கைக்காக வாழ்கிறவன் தான் திமுக காரனை தவிர பல பேருங்க வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி பல பேர் வருவேன், பல வேடந்தாங்கி வருவேன். அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் சீசன் வரும்போது வேடந்தாங்கல் பறவை வெளிநாட்டிலேருந்து வரும், பறந்து போயிடும். அது ஒரு சீசன். அது அவர்கள் கட்சியின் அடையாளங்களாக ஒரு நாளும் மாற முடியாது. அவர்கள் வந்து அண்ணாவின் கொள்கைகளை பேசி, பெரியாரின் கொள்கைகளை பேசி, சுப வீரபாண்டியெல்லாம் சொல்கிறாரு, கருத்து சொல்கிறாரு. ஒரு திராவிட இயக்கத்தின் அடையாளம் அப்படிங்கிறவங்க அந்த கொள்கையை பேசுகிறவர்கள் தான் அடையாளம். அதிகார மையத்தில் பங்கேற்க வருகிறவர்கள்லாம் அடையாளத்தில் வந்து சேர மாட்டாங்க. அது எல்லா கட்சியிலையுமே வணிகர்கள் உண்டு. வணிக அணின்னு ஒன்று உண்டு இல்லை, வணிகர்கள் அணின்னு ஒன்று உண்டு இல்லை, இலக்கிய அணி ஒன்று இல்லை. அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க. எல்லா கட்சியிலையும் அது உண்டு. ஓகே, அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க, இது மாதிரி குதிரை பேரம் நடத்ததா வந்து தகவல் வருது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்ல, குதிரை பேரம் நடத்துகிற திமுகவே குதிரை பேரத்தை பற்றி பேசலாமா? அதே தான் நானும் கேட்க விரும்புகிறேன். குதிரை பேரம் நடத்துகிற தாவேக்காவே குதிரை பேரத்தை பேசலாமான்னு நான் செங்கோட்டையன்னு கேட்குறேன். தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு எதிராளி தான் அதை செஞ்சான்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல. சில பேர் என்ன பண்ணானா, இப்போ சமீபத்தில் கூட சூலூரில் வந்து ஒரு சிறுமியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு ஒருத்தன் கம்மாய்க்கில் அமுக்கி கொண்டுட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிறுமி 10 வயசு சிறுமியை போலீஸ் தேடும் போது அவனும் கூடவே தெரிஞ்சிருக்கான். அவன் தான் ஜாக்கிரட்டை கொடுத்து கூட்டு போய் அந்த பிள்ளையை கெடுத்து குட்டியை கொலை செஞ்சிருக்கான். ஆனால் தேடும் போது என்ன பண்ணியிருக்கான்? கூடவே தெரிஞ்சிருக்கான். அது மாதிரி தான் இவங்களே குதிரை பேரத்தை நடத்திட்டு, குதிரை பேரத்தை திமுக நடத்தியது. திமுக என்னைக்கடா குதிரை பேரம் நடந்துச்சு? இவங்களுடைய அரசியல் லட்சணம் அவ்வளோதான். இவங்களுக்கு அரசியலே இல்லைங்கிறதுக்கு அடையாளம். இல்லை, இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதாவது அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு வந்தால் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இது பண்ணுறாங்க. அதே திமுகவுக்கு போனால் தாய் கழகத்தில் இணையுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், அதிமுகலேருந்து வந்தவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுக்கும்போது இதை ஏன் பேசலை நீங்கள்? சரி, நான் என்ன கேட்குறேன், திமுகவுடைய கொள்கைகள், கோட்பாடுகள்னு ஒன்று இருக்குது. அது சமூக நீதி கோட்பாடு இருக்குது, மொழி கோட்பாடு இருக்குது, இருமொழி கொள்கை இருக்குது. திமுகவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிற வரலாறு இருக்குது. இப்படி திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, ஒரு கொள்கை இருக்குல்ல, ஒரு கோட்பாடு இருக்குல்ல. அஞ்சலை அம்மாள் என்ன தியாகம் பண்ணாங்க, அவங்க ஏன் கொள்கை வழிகாட்டின்னு எந்த கூமுட்டை பயிலாவது பேசியிருக்கான? அது வரைக்கும் தாவேக்கால இருக்கிற கூமுட்டை பயில் இருக்காங்கல்ல, கூறு கட்டவங்க, யாராவது பேசியிருக்காங்க? கொள்கை பேசினவனை எவனையா பார்த்துருக்கலாம் நீங்கள்? திமுக எதிர்ப்பு என்பது கொள்கையா? அந்த கடையில் எதிர்த்த கடையில் பொருள் வாங்காத என் கடையில் வாங்குங்கிறது கொள்கையா?
எனக்கு ஓட்டு போடு அங்கே ஓடாதுன்னு சொல்ற கொள்கையா? உனக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நான் கேட்குறேன். தாவேகாவினுடைய கொள்கை என்னங்க? 5 நிமிஷம் அஞ்சலை அம்மாவை பற்றி 5 நிமிஷம் பேசிடுவாரா விஜய்? ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பேசுவாரா? நான் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா நான் கேட்குறேன். நீங்களும் திமுக ஒன்றா, தாவேகாவும் திமுக ஒன்றா? முதல்ல நீங்கள் ஒரு சினிமா கம்பெனி திடீர்னு வந்திய வித்த காமிச்சிய, இன்னைக்கு பூரா அண்ணா திமுகவில் இருக்கிறவனை பூரா உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க. ஏதாவது அரசியல் அறம் இருக்கா? உன் கட்சி அது சார். நீங்கள் கொள்கை எங்க புதுசாக பொண்ணு பார்த்து கட்டுறது வேறங்க. இன்னொருத்தன் பொண்டாட்டியை கட்டலாமா? இன்னொருத்தன் கட்சிக்காரனையா கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுவ? ஒரு முறை இல்லையா அது? ஒரு அறநெறி சார்ந்ததா? அரசியல் நெறியாது. கூட்டம் கூட்டமாக வர்றாங்களாம் அதிமுக. என்ன கொள்கைக்காக வர்றாங்க நான் கேட்குறேன். அதிமுக தாவேகால சேர்றவனுக்கு கொள்கை என்ன? எடப்பாடிங்கிற குதிரை படுத்துக்கிருச்சு, இந்த வண்டியை பூட்டி ஓட்ட முடியாது, அவ்வளோதானே? அதிகார வெறி தானே உனக்கு, அதிகார பசி தானே உனக்கு. கொள்கைக்காக வர்ற? எம்ஜிஆரின் கொள்கைகளை, அண்ணாவின் கொள்கைகளை, பெரியாரின் கொள்கைகளை ரொம்ப சிறப்பாக சிந்திக்கிறவர், செயலாற்றக்கூடியவர், அறிவில் ரொம்ப பெரிய முதிர்ச்சி பெற்றவர், மார்க்சியம் கற்றவர், பெரியாரிய தத்துவங்களை படித்தவர், பேரறிஞர் விஜய் அப்படின்னு வர்ற? இந்த குதிரை ஓடுது, அந்த குதிரை படுத்துக்கிருச்சு, அதுக்கு தானே வர்ற? ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு திமுக கூட கூட்டணி அமைக்க முயற்சிச்சாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தினாரு, அதனால தான் நாங்கள் கட்சியை விட்டு வெளில வரோம். இது ஒரு காரணமா? இது நடந்துச்சு அம்மல்ல அப்படி ஒன்று? மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க, சிந்திக்கிறார்கள். ஒருவேளை நம்ம ஏன்னு சேரக்கூடாது. இப்போ நான் நினைக்கிறேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிஞ்சதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. 2 பேரும் கூட்டணி காண்கிறார்களா இல்லையா? திமுகவில் இருந்து தான் பிரிஞ்சு வந்துச்சு மதிமுக. மறுபடியும் திமுக கூட்டணியில் 9 வருஷம் இப்போ கடைசியாக இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுல. காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க தான் திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி. அவங்க இந்தியா கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா? காங்கிரஸ் தானே இந்தியா கூட்டணி. அது எப்படா நீங்கள் பிரிஞ்சு நீங்கள் மறுபடியும் சேர்ந்தா பிரச்சனை கிடையாதான். திமுகலேருந்து பிரிஞ்சு வந்ததுனாங்க அண்ணா திமுக. அது தாய், இது செய்யுங்க. அதாவது திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு தானே எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒழிக்க முடியுமா? முதல்ல திமுக யாராவது? அது அப்பனுக்கு அப்பேன், அவன் சுப்பனுக்கு சுப்பன்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எல்லாருமே மண்ணுக்குள்ளே போயிட்டான். திமுக ஒழிக்க முடியுமா? நான் கேட்குறேன், அண்ணா மறைந்த போது திமுக மறைந்ததா? கலைஞர் மறைந்த போது திமுக மறைந்ததா? அது தனிநபர் இயக்கம் இல்லைங்க, வரலாறு புரியாதவனுடைய முட்டாள்தனமான கருத்து அது. எம்ஜிஆர் மறைந்த போது அதிமுக ஆட்டம் கண்டது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு 2 அணியும் ஆட்டம் கண்டது. ஜெயலலிதா மறைந்த போது ஆட்டம் கண்டுச்சு. ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியான்னு பஞ்சாயத்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆட்டம் கண்டது நிக்கல. அண்ணா மறைந்த போது திமுக ஆட்டம் கண்டுச்சா? கலைஞர் செத்தவொன்னே திமுக கொண்டு அடக்க மாட்டாங்களா? பீச்சில் வச்சு மெரினா கடற்கரையில் அடக்க மாட்டாங்களா திமுக? அப்புறம் தானே திமுக ஆட்சிக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிச்சு. தனிநபர் இயக்கம் அல்ல, அது தத்துவத்தின் இயக்கம், அது கொள்கையினுடைய இயக்கம். நீ என்ன அது இது ஒன்றா முதல்ல? சரி, நான் ஒன்று கேட்குறேன். திமுகவோடு அதிமுகவை இணைப்பது குற்றம்னா அந்த குற்றத்தை எம்ஜிஆரே ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ முதல் குற்றவாளி எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆரினுடைய கொள்கை பிடிக்காம தான் நான் தாவேகால சேர்ந்தேன்னு சொல்லுவாங்களா? அதிமுகவில் வந்த தலைவர்கள்லாம், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம். பிஜு பட்நாயக் பீகாரினுடைய முதலமைச்சரே, பிஜு பட்நாயக்கின் தலைமையில பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு சாட்சிகள் இருக்க. பத்திரிகையாளர் தராஸ் ஷியாம் கூட சாட்சி இருக்கு. பல பேர் சாட்சி, இன்னும் பல பேர் உயிரோடு இருக்கான் அந்த சம்பவத்தில். ஆட்சியின் தலைவராக எம்ஜிஆர் இருக்கட்டும், கட்சியின் தலைவராக கலைஞர் இருக்கட்டும்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி அது நிறைவேறாமல் போச்சு. அப்போ எம்ஜிஆர் இணைப்பதற்கு முயற்சி செஞ்சார். அப்போ எம்ஜிஆர் எடுத்து வெளியே வந்தீங்களா எல்லாரும்? அந்த சம்பவம் நடந்துச்சு வரலாற்றில். நீங்கள்லாம் வெளியே வந்துட்டீங்களா? அப்போலாம் எவ்வளவு அபத்தமான பொய்கள். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு சுற்றி வளைக்கிறேங்கிறேன். நேரடியாக சொல்லு. இந்த லவ் பண்ணுற பசங்க சொல்லுவாங்கல்ல, நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரிம்பாங்க, கொஞ்ச நாளைக்கு பெஸ்டி பாய் பெஸ்டிம்பாங்க, ஃப்ரெண்டு மாதிரிம்பாங்க. இன்னும் மொத்தமாக ஏமாத்தணும்னா நான் எனக்கு சிஸ்டர் மாதிரி கூட சொல்லுவேன் சில பேர். அந்த மாதிரி பல ஃப்ராடுகள் இருக்காங்கல்ல உலகத்தில். ஏன்னா லவ்வர்னு சொல்ல முடியாதுல்ல, குட்பின்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுகவை ஒன்று சேர்க்க முயற்சி செய்து விட்டார்கள். சேர்க்கிற அன்னைக்கா நீ வெளியே வந்திருக்க? நீ எப்போ வர்ற வெளியில்? உனக்கு தேவைப்படும் போது வர்ற. இதெல்லாம் ஒரு பொய்யான காரணங்கள். பொய்யை மட்டுமே சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு கட்சி வந்துருச்சுன்னு பொய்யை மட்டுமே சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு வர்றான் பொட்டி பொடுக்கையோட. இந்த பொய்யர்களின் கூட்டத்தை அரசியல் அறிவற்றவர்கள், சாமானியர்கள், எளிய மக்களாக இருக்கிறவன் கொஞ்சம் பேர் நம்புகிறான். ஆனால் நிரந்தரமாக அறிவில்லாமல் இருக்க மாட்டேன் யாரும். ஒரு முறை போய் ஏமாறுவேன்.
அடுத்தடுத்து அவன் கண்டுபிடிச்சிடுவான். அப்புறம் ஜாயம் போயிடும். நீ எல்லா சட்டையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ பிராண்டடாக இருந்தாலும் சரி, பிளாட்பாரத்தில் வந்து சட்டை வாங்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். தண்ணியில் போடும்போது ஜாயம் போயிடும். இவங்கெல்லாம் ஜாயம் போயிடுவாங்க. ஓகே சார், அமைச்சர் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு, அதாவது ஒரு மேடையில் சொல்கிறாரு, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சுருவாங்க, அப்படி இல்லைன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே அவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்கிறார்ல. ஏன் பயப்படுறான்னு கேட்குறேன். நீ அதிமுகவை உடைக்கிற, ஆள் தூக்குற எல்லாரையுமே தூக்கி அந்த கட்சியை வந்து சிறிய கட்சியாக மாற்றுறா. அந்த கட்சி என்ன செய்யும்? இப்போ காங்கிரஸை வீழ்த்தி தான் 67 திமுக வெற்றி பெற்றது. அந்த காங்கிரஸ் என்ன இருந்துச்சு? ஆளுங்கட்சிக்கு வந்து எதிர் திசையில் உட்காந்து எதிர்கட்சியாக இருந்துச்சு. காமராஜர் இருக்கிற வரைக்கும் திமுக எதிர்ப்பு என்பது வலிமையாக இருந்துச்சு. காமராஜர் 1975 இறந்துட்டார். அப்போ இந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது என்னவாக இருந்துச்சு? எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கிட்டார்ல, 75 வரைக்கும் காங்கிரஸ்காரன் திமுக எதிர்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் சத்து இல்லை அவனுக்கு. என்ன செஞ்சான்? எம்ஜிஆர் ஆதரிச்சான். அப்புறம் எம்ஜிஆர் விரட்டி விட்டோன்னா திமுக ஆதரிச்சான். அப்போ எந்த திமுக வீழ்த்தியதோ காங்கிரஸை, அந்த திராவிட இயக்கத்தோடு திமுகவோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போச்சா போலையா? போச்சுல. இப்போ எதிர் துருவம் தானே ரெண்டும். இப்போ வந்து அதிமுக கொடியில் யார் இருக்கா? அண்ணா இருக்கார்ல. கொடியில் அண்ணா இருக்காரா? கருப்பு சிவப்பு எந்த வண்ணம்? திமுக கொடி தானே. திமுக கொடிக்குள்ளே அண்ணா படத்தை தூக்கி போட்டால் அதிமுக தானே. தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தானே வழிகாட்டி. கலைஞரோட தானே எம்ஜிஆருக்கு முரண்பாடு. அண்ணாவோட முரண்பாடு இருந்துச்சா எம்ஜிஆருக்கு? பெரியாரோட முரண்பாடு இருந்துச்சா? இல்லை. ஒரு கட்சி தானையா, ஒரு கம்பெனி தானையா எல்லாமே. ஒரு கொடியில் பூர்த்த இரு மலர்கள் தானையா திமுக அதிமுக. அது என்ன நிரந்தர பகையாது? பிஜேபி தான் நமக்கு நிரந்தர பகை. ஏன்னா அது சனாதன கோட்பாடு, சாதிய கோட்பாடு, வெறுப்பு அரசியல், சிறுபான்மை மக்களை பகைவர்களாக காட்டுவது, மாநில சுயாட்சியை வந்து முடக்குவது, உரிமைகளை மறுப்பது. அவன் தான் நமக்கு வந்து இன துரோகி. காங்கிரஸ் ஒரு இன துரோகி. ஈழப்படுகொலையில் தமிழர்களை கொன்று குவிச்ச காங்கிரஸ் ஒரு துரோகி, தமிழர் விரோத கட்சி. இதை வந்து கூட்டணியில் இருக்கும்போது திமுக காரங்க யாரும் பேசலையே. யாரு காங்கிரஸ் வந்து இது மாதிரி தமிழினத்துக்கு வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லலையே. அதாங்க மதச்சார்பற்ற சக்தியாக இருக்கிறதுனால அந்த பழிபாவத்தை பூரா திமுக சுமந்துச்சு. திமுகவை கொண்டுச்சு ஈழத்தமிழர்களை. காங்கிரஸுக்காரன் மத்திய அரசாங்கம் அவன் இராணுவத்தை அனுப்பி கொண்டாங்க. திமுக காரணம் அதுக்கு. நீங்க கொலையாளியா இருக்கீங்க, ஒரு ஆளை கோபத்தில் குத்திவிட்டிய, நான் கூட நிற்கிறேன், நானும் சேர்ந்து கொலையாளி ஆக முடியுமா? உங்களை தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. இராணுவத்தை கருணாநிதி கட்டுப்பாட்டில் இருந்துச்சா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது இராணுவம் அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சா? இராணுவத்தை அவர் அனுப்பிச்சாரா? அமைதிப்படையை வரவேற்க மாட்டேன், என்னுடைய தமிழர்களை வந்து கொலை செய்து விட்டார்கள், துன்புறுத்தி விட்டார்கள் அப்படின்னு அமைதிப்படையை வரவேற்க மாட்டேன்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? ராஜீவ்காந்தி கொலையில வந்து அந்த கொலைப்பழி யார் சுமந்தது? திமுக மேலதான பொய்யான பழியத்து. அன்னைக்கும் ஆதவர்ஜனாக்கள்லாம் இருந்திருக்காங்கல்ல. இன்னைக்கு ஆதவர்ஜனா இருக்கிற இடத்துல இன்னைக்கு வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார். பொய் சொன்னாங்க, திமுக தான் காரணம்னாங்க. அந்த கொலைப்பழியை திமுக சுமந்தது. அதுக்காக பொய் நிலைத்து விட்டதா? வரலாற்றிலே வந்து திமுக தான் காரணங்கிற பொய் நிலைத்து விட்டதா? நிலைக்கலையே. அதனால இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. ஓன் சாயம் வெளுத்துரும். உனக்கு உண்மையிலேயே கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, செயல்பாடு இருக்குது, மக்கள் நல திட்டம் இருக்குது அப்படின்னா தான் உன் வண்டி ஓடும். நீ பொய் சொல்லி செந்தில் பாலாஜி கொண்டுட்டாரு, போலீஸு கொண்டுருச்சு, திமுக கொண்டுருச்சு, நாங்கள் தான் யோக்கியமானவங்க, எல்லாரும் அயோக்கிய பயல்கள்னு சொல்லிட்டு நீ குட்கா பாஸ்கரை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருந்தேன்னா பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணான்னு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். நீ அதிமுகவா வந்து மாற்றிக்கிட்டே இருக்க தாவேக்காவை. புகழேந்திங்கிற ஒரு பெங்களூர் புகழேந்திங்கிற ஒரு சொல்கிறாரு, நான் தாவேக்கா ஆஃபீஸுக்குள்ளே போனேன், அப்படியே ஏடிஎம்கே ஆஃபீஸுக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு என்ன சுயம் இருக்கிறது? உங்களுக்கு என்ன சுய மரியாதை இருக்கிறது? உங்களுக்கு என்ன அடிப்படை இருக்குது? தார்மீகம் இருக்குது உங்கள்கிட்ட? என்ன அடிப்படை அரசியல் அறம் இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. இரவல் வாங்கி கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ரெக்கார்ட் டான்ஸ்லாம் போடுவாங்க கிராமங்களில். எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தன் ஆடுவேன், சிவாஜி மாதிரி வேஷம் போட்டு ஆடுவாங்க. சில பேர் மாநாட்டிலேயே எம்ஜிஆர் தொப்பி வாங்கி போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. சில பேர் கருணாநிதி மாதிரி ஒருத்தன் கருப்பு கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு போலியான ஆட்கள் நீங்கள் ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் எம்ஜிஆரும் கிடையாது, ஒரிஜினல் கட்சியும் கிடையாது, உங்கள்கிட்ட ஒரிஜினாலிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா 50 பேருமே இருட்டு கடை அல்வான்னு போர்டு வச்சுருக்கான். ஒரிஜினலாகவே கடை வச்சுருக்கிறவன் போர்டே வைக்க மாட்டேங்கிறான். இவங்க பூரா இந்த போலியான ஆட்கள் டுபாக்கூர் ஆகிட்டாங்க எல்லாரும்.
ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.